நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 9/2/2025 தை மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. துவாதசி திதி இரவு 7:25 வரை, பின்பு வளர்பிறை திரியோதசி திதி. திருவாதிரை நட்சத்திரம் மாலை 5:53 வரை, பின்பு புனர்பூச நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், 10ல் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவ நிலை ஏற்படுவது மட்டுமில்லாமல் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் ராகு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்வதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பானது இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் என்பதால் முடிந்தவரை வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 10ல் சுக்கிரன், 9ல் சனி சஞ்சரிப்பதால் வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு கௌரவமான நிலையினை எட்டுவீர்கள். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. முடிந்தவரை உடனிருப்பவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பெற்று 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் 7ல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். முடிந்தவரை முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. குரு லாபஸ்தானத்தில் இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையற்ற வகையில் வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் முடிந்தவரை வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய், 6ல் சூரியன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும்.
குடும்பத்தில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் சந்திரன், 9ல் குரு, 6ல் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு என்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் தற்போது நிறைவேறி மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் 6ல் ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதாலும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு கௌரவமான நிலையினை நீங்கள் அடைவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் தற்போது குறைந்து அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதாலும் 3ல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகும். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக இருந்தாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காது. சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால்தான் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ல் சனி, 7ல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். பெரிய அளவில் அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் ராகு, 5ல் குரு, 6ல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு.
தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பண விஷயத்தில் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக வீண் பேச்சை குறைப்பது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் ராகு 12இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் முடிந்தவரை பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபார ரீதியாக வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. குறிப்பாக தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. நம்பியவர்களே உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய நேரம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாயும் 3இல் குருவும் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் ஒரு சில எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படும். தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மிகவும் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தாமதமாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.